இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டர்னிங் மவுண்ட் ஒன்று எடுத்து வச்சுருக்கோம். அந்த டர்னிங் மவுண்ட்டில் வந்து நம்ம எப்படி டர்னிங் டூலை எப்படி செட் பண்ணுறோன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு டர்னிங் டூல் ஒன்று இருக்குது, இதில் டர்னிங் மவுண்ட் ஒன்று இருக்குது. இப்போ இந்த டர்னிங் மவுண்ட்டை எடுத்துக்கிறோம். இதுதான் ஒரு டர்னிங் மவுண்ட்டு. இந்த டர்னிங் மவுண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோல்ஸ் பார்த்திங்கன்னா கூலண்ட் ஆயில் வர்றதுக்காக யூஸ் பண்ணுற அந்த ஹோல்ஸ் இருக்குது. இந்த இடத்துல 2 இடத்துல இந்த பின்னாடி வந்து இந்த ஹோல்ஸ் இருக்கும். இந்த ஹோல்ஸ் வழியாக தான் கூலண்ட் ஆயில் போகும். கூலண்ட் ஆயில் போயிட்டு இது வழியாக வரும். அதுக்கப்புறம் இந்த 4 போல்டு இருக்கும். இது வந்து டரட்டில் மாட்டுறதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் இது இந்த சைடு திருப்பி பார்த்திங்கன்னா இங்கே 2 ஸ்க்ரூ இருக்கும். இந்த 2 ஸ்க்ரூவை டைட் பண்ணும்போது இங்கே நம்ம டூல் வந்து டைட் ஆகும். இந்த இதை வந்து நம்ம இந்த சைடும் செட் பண்ணிக்கலாம், இந்த சைடும் ரைட் சைடும் லெஃப்ட் சைடு 2 சைடுமே செட் பண்ணிக்க முடியும். இதை எப்படி செட் பண்ணுறேன்னு சொல்லி இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதில் வந்து 6mm மலாங்கி போட்டு இதை லூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். லூஸ் பண்ணால் தான் இந்த கிளாம்ப் வந்து கலரும். இதை நான் எப்படி செட் பண்ணுறதுன்னு இப்போ நான் சொல்கிறேன். இப்போ இந்த டர்னிங் டூலை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக இது இந்த டர்னிங் டூலை இதில் நம்ம எப்படி செட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இதில் ஒரு இன்செர்ட் மாட்டணும். இதுதான் இந்த டர்னிங் டூலு. இந்த டர்னிங் டூல் பார்த்திங்கன்னா DCBNR 25x25x M12ன்னு போட்டிருக்கோம். இப்போ இந்த இதில் வந்து CNC இன்செர்ட் யூஸ் பண்ணுறதுக்கு இருக்கும். இது மேலே வந்து ஒரு 4mm மலாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கிளாம்ப் இருக்கும். இதை அந்த லூஸ் பண்ணோன்னா இங்கே வந்து இன்செர்ட் மாற்றலாம். இப்போ நம்ம இதில் மாற்றிக்கலாம் ஒரு இன்செர்ட்டு. நோ இப்போ இன்செர்ட்டுக்குள்ளே அந்த இதில் அந்த மாதிரி மாட்டிட்டு இந்த இதை டைட் பண்ணோன்னா இது செட் ஆகிடும். ஓகே இது டைட் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இந்த மவுண்ட்டில் வந்து எப்பயுமே இந்த டூல் வந்து சென்டராக வர்ற மாதிரி தான் மாட்டணும். இப்போ இந்த டூல் இருக்குன்னா இந்த டூல் வந்து இப்போ இந்த சென்டர் பாயிண்ட் வந்து இந்த இன்செர்ட் வந்து சென்டராக வர்ற மாதிரி மாட்டணும். இதை லூஸ் பண்ணு, இதை லூஸ் பண்ணிக்கணும். லூஸ் பண்ணிவிட்டு இப்போ அதை மாட்டு, டூலை உள்ள வை, இந்த டூல் உள்ள வை. இந்த டூல் உள்ளே வச்சு இது மேல் சைடு தூக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த நம்ம டிஸ்டன்ஸ் நமக்கு தேவையான மாதிரி செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த 2 ஸ்க்ரூவையும் டைட் பண்ணணும். இந்த 2 ஸ்க்ரூ டைட் பண்ணணும். இந்த 6mm மலாங்கி வச்சு இந்த 2 ஸ்க்ரூ டைட் பண்ணணும். இப்போ நம்ம இதை டைட் பண்ணிட்டோன்னா இந்த மவுண்ட் வந்து ரெடி ஆயிரும். இப்போது இன்செர்ட்டோட பொசிஷன் பார்த்திங்கன்னா இதுக்கு சென்டராக வரணும். இந்த சென்டருக்கு நேராக அது வரணும். சென்டருக்கு நேராக இது வந்துச்சுன்னா இந்த டர்னிங் டூல் வந்து செட்டிங் ஓகே. இப்போ இதையும் நம்ம டைட் பண்ணும்போது இந்த இது வந்து லாக் ஆகிடும். அடுத்து இந்த டூல் வெளியே வராது. ஃபுல் டைட் பண்ணணும். அதுதான் இந்த மாதிரி தான் ஒரு டர்னிங் டூலை வந்து மவுண்ட்டில் செட் பண்ணணும். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.